அப்ப இந்த பழைய இடத்துல எதுவும் பிரச்சனை வந்ததப்பா? இடத்து பிரச்சனை அவங்க இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, எங்க இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பங்காளி நான் கொஞ்சம் வரக்கிட்ட அவங்க இடம் வைக்கிறதுக்கு அவங்க விடல. அவங்க நீ யாருன்னு கேட்குறீங்க? கேட்டாங்க. யாரும் கேட்டாங்க டேரெக்டாக கேட்கல. நான் அனுப்பிவிடுற பார்ட்டிகிட்ட கேட்டுருவாங்க. அவன் யார் இடத்த வைக்கிறோம்? இவங்க மாமாலாம் ஒத்துக்கிட்டாங்க வைக்கிறதுக்கு. வண்டிக்கு என்ன கிளைகளில் விழுந்தீங்களா? அந்த பழைய இடத்துல யாரும் பக்கத்தில் தற்கொலை பண்ணிட்டாங்களா? ஆமாம், நான் இன்னும் விட்டுக்கிட்டியா? அது 3 நாள் நடந்துருக்கு. எத்தனை வருஷமா இருக்கட்டும் நடந்துதா? நடந்துச்சு. சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த இடம் விற்கலாமா விற்க கூடாதா? பழைய இடம் அந்த இடத்த விட்டு வந்துட்டு அந்த ஊர் அட்ரஸே இல்லை. நான் இப்போ நான் கட்டினது மட்டும்தான் இருக்கு. அது என்ன சின்னங்கிறவங்கள அதான் கோர்ட்டில் கேஸ் லோன் வாங்கியிருந்தேன், பிஸ்னஸ் லோனு. அதான் கஜா புயல் அடுத்து கொரோனா வந்து மொத்தமாக லாஸ். இப்போ நான் ஒரு ஸ்கூலில் போய் வேலை பார்க்குறேன், தர்சா ஸ்கூலில். அரசாங்கத்து வேலை பார்க்குற அமைப்பு உங்களுக்கு அவங்களுக்கு நானும் தர்சா ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். இருக்கிற முக்கொட்டை இடம் ரோடு குத்தப்பாடு புரியுதா? அதில் வந்து எப்படின்னா அதில் ஆரம்பத்தில் செஞ்ச செய்வனகள் அதில் இருக்கு. அது ஆமாம், நீங்கள் என்னத்தை இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஏதாச்சும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு, புரியுதா? அப்போ அந்த இடத்த விட்டு மாற போறீங்களா அதிலே இருக்க போறீங்களா? சரி சரி, இப்போ அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? அது அள்ளி ஆகணும். அது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான், புரியுதா? ஏன்னா 2 பேருமே பிரியிற மாரி ஆயிடும் கடைசியில், புரியுதா இல்லையா? தற்கொலை பண்ண நிற்கணும், இல்லைன்னா வாழ்க்கையே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கணும், புரியுதா? எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த மனசுல உள்ளதை வெளியாக்கி தரேன். நல்ல இருப்பிடத்தை உங்களுக்கு ஆக்கித்தரேன். வாழ்க்கையில் கடன் தொல்லையை முடிச்சு தரேன். உங்களுக்கு 3 கணக்கு இருக்குது. இந்த 3 கணக்கை முடிச்சதான் வருமானத்தை உண்டாக்கி தரேன். எல்லாம் இருந்து பயன்படுத்த முடியல, எல்லாம் இருந்து சாப்பிட முடியாமல் முன்னாடியே சொல்லிட்டேன். முதல்ல நீங்க பரிகாரம் பண்ணி கங்கையில கொண்ட கரைச்சி விட்டுட்டு அதுக்கு மேல வீடு கட்டுறதுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நல்ல வீடை அமைச்சு தரேன் உங்களுக்கு. உங்க உயிருக்குள்ள ஏதோ ஆபத்து வரக்கூடாது, புரியுதா? எத்தனை வாட்டி தற்கொலை பண்ண நீங்க? நிமிஷம் நடந்துட்டு தான் 3 வாட்டி. நான் கட்டிட்டுங்க வரதே பெரிய விஷயமா. அதனால தடங்கள் விட்டுருக்கோம். எங்க விழுந்துட்டா குப்புற விழுந்துட்டா. நான் என்ன சொன்னேன்? மீறி வந்ததுனால உங்களுக்கு எல்லாமே முடிச்சு தரேன். கடன் தொல்லையை முடிச்சு தரேன். நல்ல வீடை அமைச்சு தரேன். அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்கள் விற்கணும்னு சொன்னீங்களா அந்த இடத்த? வேற என்ன கேட்கணும் என்கிட்ட? பிசினஸ் ஓடுதா? இல்லை, எல்லாமே நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். சரி, அங்கே இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். வேலைக்கு இல்லை இருந்தால் நிரந்தரம் பண்ணிடுவாங்க. இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு, புரியுதா? அதில் இருக்கிற மாதிரி செஞ்சு தரேன். கேளம்மா, அதில் இருக்கலாம்ல? பிடிச்சிருக்குல வேலை? குலதெய்வம் என்ன ஆச்சு இப்படி இந்த மாதிரி கொடுத்தாரு? உன்னோட குலதெய்வம் அங்கே அந்த இடத்துல வந்து தவிச்சுக்கிட்டு நிற்குது. எங்க பழைய இடத்துல யார் ஆதரவும் இல்லை. இப்போ அதுக்கு பேசும் தெய்வம், புரியுதா? அப்பா கிட்ட அப்படி நின்று என் அப்பா எல்லா கணக்கையும் எல்லாம் முடிச்சாரு. கடைசியில் அவரும் ஒன்றும் கொண்டு போகல, புரியுதம்மா? அண்ணன் இருந்தாங்க, அண்ணனும் கொண்டு போக முடியல, புரியுதா? நீங்கள் வச்சுருந்தீங்க, நீங்களும் கொண்டு வர முடியல. அந்த இருப்படம் அந்த இருட்டு மண்டபம் மாதிரி சுடுகாடு மாதிரி நிற்க இருப்பது. பக்கத்தில் யார் விடுப்பாது? 2 வீடும் மட்டும் தான் இருக்கும் பக்கத்து வீடு. அது யாரு? பேச்சு எடுத்தோண்டா வருஷத்துல ஒரு வாட்டி பார்த்தா நீங்க உங்களோட 3 பிரச்சனையை முடிச்சு தரேன், புரியுதா? ஆனா இந்த பரிகாரத்தை பண்ணி நான் பொம்மை செஞ்சு பொம்மையில ஏற்றி ஏற்றி கங்கையில கரைச்சாதான் உங்களுக்கு அது தீர்ப்பாகும். இல்லைன்னா இன்னும் அதிகமா உங்களுக்கு நீங்க 3 வாட்டி தற்கொலை பண்ண நினைப்பீங்க. உங்க தேவதை தான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கு, புரியுதா? இருந்தாலும் இப்போ வந்து நீங்க வீட்டுக்குள்ள உனங்களாம் இருக்க முடியும், புரியுதாம்மா? அதை தான் 2 பேருக்கு பகையவனா கீரி மாமா தான் நிற்பீங்க. செய்வன படம் இருக்குன்னு கேட்குறீங்களா?
விக்னேஷ் தெரிஞ்சு அவங்க வீட்டு சம்பந்தமா யார் செஞ்சிருப்பா? ஒன்றும் தொடர்பே இல்லை அது. அவங்க வீட்டு சம்பந்தம் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் எதையும் எடுத்துட்டு வரல. இருங்க, எதையும் எடுத்துட்டு வந்தாதான் அவங்க செய்யலாம். அவங்க தரப்பு இல்லை, உங்க தரப்புலங்கிறது எப்படின்னு செய்வனுங்கிறது உங்க தரப்புலையும் கிடையாது. புரியுதா? செய்வனோட கிரக கோளாறு. ரெண்டாவது, வீடு கட்டின இடமும் சரியில்லை, இருக்கிற வாடகை வீடும் சரியில்லை. ஒரு நல்ல இடத்துல உங்களை தேங்காய் அப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடையக்கூடாது. புரியுதா? அப்போ உங்களோட கிரகங்கள் வந்து என்ன செய்யுதுன்னா உங்களை எங்காச்சும் வீண் செலவில் இழுத்துக்கிட்டு நிற்கிது, மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்கு. இதுதான் ஒன்று, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? செய்வனங்கள்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்கள் வீட்டு சார்பாக யார் செய்யணும் நான் கேட்குறேன். அதேமாதிரி அவங்க வீட்டு சார்பாக யார் செய்யணும்? அவங்க விட்டு கொடுத்துட்டு வந்த ஆள். புரியுதா? நீங்களும் அதேமாரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க. அதனால செய்வனுங்கிறது அங்கே வேலை கிடையாது. உங்களுக்கு தெய்வம் பவர் கிடையாது, கிரகம் ஆடிட்டு இருக்கு. அந்த கிரகம் வந்து உங்களை என்ன நல்ல இடத்துல தள்ள மாட்டுது, குறுக்கோளியில் ஒன்றா தள்ளிட்டு நிற்குது. இப்போ பார்க்குற வேலையை ஏன்டா பார்க்குறோம் தான் எனக்கு. நீ யார் உள்ளே வந்திருக்க? நீ யாரு? நீ இருந்த ஏன் இந்த குடும்பத்தை இப்படி வச்சிருக்க? சொல்லு. இருந்து ஏன் இப்படி வச்சிருக்க? சொல்லு. நீ யாரு? அப்பதான் நம்புவான். அவன் நம்புனா, அவன் நம்புனா. உன்னை யாருன்னு எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா இருக்க? எத்தனை வருஷமா இருக்க நீ இந்த உடம்புக்குள்ள? எதுக்கா வந்த நீ? எதுக்காவ நீ வந்த? அவனை கேளு, நான் எப்படி வந்தேன்னு. அவன் நம்பணுமா வேண்டாமா? உனக்கு அவன் நல்ல கட்ட செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். அப்ப நீ சொன்னாதான் அவன் செய்வான். உன் பேர் என்ன? வாய்த்தன் சொல்லு, நான் செய்ய சொல்றேன். சொல்லு சொல்லு, வாய்த்தன் சொல்லு. நீ யார்?